இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப்ளர் எஃபெக்டை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாப்ளர் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியுடைய ஒரு கான்சிக்வன்ஸ்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியோட சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இந்த டாப்ளர் எஃபெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட்லையும் வந்து டாப்ளர் எஃபெக்ட் இருக்கும், லைட்லையும் வந்து டாப்ளர் எஃபெக்ட்டுங்கிறது இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சவுண்டில் வரக்கூடிய அந்த டாப்ளர் எஃபெக்டை பற்றியும் லைட்டில் வரக்கூடிய அந்த டாப்ளர் எஃபெக்டை பற்றியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டினா என்னங்கிறத பற்றி இதே பிளேலிஸ்ட்டில் நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட்ஸை பற்றி இன்னும் கொஞ்சம் வந்து கிளியராகவே புரியும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டாப்ளர் எஃபெக்ட். ஸோ டாப்ளர் எஃபெக்ட் அப்படின்னா என்ன? இந்த டாப்ளர் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னா இதை பற்றி வந்து ஒரு டெஃபினிஷன் மாதிரி சொல்கிறதுக்கு முன்னாடி இதுக்கான ஒரு எக்ஸாம்பிளை வந்து நான் சொல்லலான்னு இருக்கேன். என்ன அப்படின்னா நம்ம பொதுவாக வந்து ஒரு ரயில்வே ட்ராக்கு பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸோ ட்ரெயின் வந்து தூரத்துலேருந்து வந்துட்டுருக்கு. ஸோ ட்ரெயின் தூரத்தில் வரும்போது அந்த ட்ரெயினோட சவுண்டுங்கிறது உங்களுக்கு வந்து மெதுவாக கேட்கும். நீங்கள் வந்து ட்ராக்குக்கு பக்கத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா ட்ரெயின் வந்து தூரமாக வந்துட்டு இருக்கும்போது ஒரு சவுண்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி உணர்வீங்க. அந்த ட்ரெயின் வந்து பக்கத்தில் வர வர அந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக கேட்கும் அல்லது சத்தமாக வந்து கேட்கும். இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ட்ரெயின் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த சவுண்டோட ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு தூரத்தில் இருக்கும்போது ஒரு ஃப்ரீக்வன்சியை கொடுத்துட்டு பக்கத்தில் வரும்போது அவங்க ட்ரெயினை டிரைவ் பண்ணுறவங்க அந்த சவுண்டோட ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஸோ அந்த ட்ரெயினில் இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சவுண்டோட ஃப்ரீக்வன்சி சேம் வேல்யூவாக தான் இருக்குது. ட்ரெயின் தூரத்தில் இருந்து வந்தாலும் சரி, ட்ரெயின் உங்கள் பக்கத்தில் வரும்போதும் சரி, ட்ரெயினில் இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த சவுண்டோட ஃப்ரீக்வன்சி ஒரே வேல்யூவாக தான் இருக்குது. பட் அந்த அப்சர்வர்னு சொல்கிறது நாம தான். ஸோ நம்ம வந்து ட்ராக்குக்கு பக்கத்தில் நின்றுட்டு பார்க்கும்போது நமக்கும் அந்த ட்ரெயினுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ரிலேட்டிவ் மோஷன்னா ட்ரெயின் வந்து நம்மளை நோக்கி வர்றதா இருக்கட்டும், அல்லது ட்ரெயின் வந்து இதுவே இன்னொரு எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து நம்மளை விட்டு தாண்டி போகுது அல்லது நம்மளை கடந்து போகுது. அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ட்ரெயினோட சவுண்டு நமக்கு பக்கத்தில் இருக்கும்போது அதிகமாக கேட்டுட்டு இருந்த சவுண்டு நம்மளை தாண்டி போக போக ட்ரெயினோட சவுண்டு குறைஞ்ச மாதிரி தெரியும். அப்போது நமக்கும் அந்த ட்ரெயினுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேட்டிவ் மோஷன். ஸோ நம்மங்கிறது அப்சர்வர், ட்ரெயின் அப்படிங்கிறது சோர்ஸ் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ அப்போது அந்த சோர்ஸ் ஆஃப் சவுண்டுக்கும் ஸோ அந்த அப்சர்வருக்கும் நடுவில் ரிலேட்டிவ் மோஷன் இருக்கும்போது அந்த அப்சர்வர் அந்த சோர்ஸ்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணுற ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு சோர்ஸ் வந்து பக்கத்தில் வரும்போது அதிகமாக ஆன மாதிரியும், சோர்ஸ் வந்து அந்த அப்சர்வரை விட்டு தள்ளி போகும்போது அந்த ஃப்ரீக்வன்சி குறைஞ்ச மாதிரியும் வந்து ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. இதுக்கு பேர் என்னென்னா அப்பேரண்ட் சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேரண்ட் சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சி. அப்பேரண்ட் அப்படின்னா அது வந்து இட்ஸ் நாட் ரியல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? இட்ஸ் நாட் ரியல். அப்பேரண்ட் சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சி, சம்திங் தட் இஸ் நாட் ரியல். அப்பேரண்ட்னா என்ன அர்த்தம்னா அது ஆக்சுவலாக வந்து அந்த ட்ரெயினோட சவுண்டோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினை டிரைவ் பண்ணுறவங்களோ அல்லது ட்ரெயினில் இருந்து அந்த சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களோ ஆக்சுவலாக அந்த சவுண்டோட ஃப்ரீக்வன்சியை வந்து அவங்க வந்து என்ன பண்ணலை, அப்சர்வருக்கு பக்கத்தில் வரும்போதோ அல்லது அப்சர்வரை விட்டு தள்ளி அந்த ட்ரெயின் போகும்போதோ அவங்க அந்த ஃப்ரீக்வன்சி எதையும் அட்ஜஸ்ட் பண்ணலை. பட் நமக்கும் அந்த ட்ரெயினுக்கும் நடுவில் அப்சர்வருக்கும் அந்த சோர்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் மோஷன் காரணமாக அந்த சோர்ஸில் இருந்து வரக்கூடிய சவுண்டோட ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆன மாதிரியோ அல்லது டிக்ரீஸ் ஆன மாதிரியோ தோணுது இல்லையா? அதுக்கு பேர் அப்பேரண்ட் சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த அப்பேரண்ட் சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சிங்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டாப்ளர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த டாப்ளர் எஃபெக்ட்டுக்கு நான் சொன்ன ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த ட்ரெயின் கேஸு. இதே மாதிரி வந்து நீங்கள் எந்த எக்ஸாம்பிள் வேணாலும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு இடத்துல லவுட் ஸ்பீக்கரில் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஃபங்க்ஷன் நடக்குது, லவுட் ஸ்பீக்கரில் பாட்டு போடுறாங்கன்னா நம்ம வந்து சப்போஸ் அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி போகும்போது தூரத்தில் நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த சவுண்ட் கம்மியாக கேட்கும். நம்ம வந்து அந்த லவுட் ஸ்பீக்கர் வச்சிருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் நடந்து போக போக அல்லது அதை நெருங்கும் போது அந்த லவுட் ஸ்பீக்கரோட சவுண்ட் அதிகமான மாதிரி நமக்கு தோணும். இதுவே வந்து நம்ம வந்து அந்த ஸ்பீக்கர் வச்சிருக்கிற இடத்த விட்டு தாண்டி இன்னும் கொஞ்சம் தள்ளி அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சிடும், அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி போக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த லவுட் ஸ்பீக்கர்லேருந்து வரக்கூடிய சவுண்டு நமக்கு வந்து குறையிற மாதிரி தோணும். ஸோ இந்த இடத்துல அப்சர்வர் வந்து மூவ் ஆகுறாங்க.
கம்பேர்டு டு சோர்ஸ் இல்லையா? முன்னாடி சொன்ன அந்த ட்ரெயின் எக்ஸாம்பிள் வந்து சோர்ஸ் ஆஃப் சவுண்ட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஆர் அவே ஃப்ரம் த அப்சர்வர். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோர்ஸ் ஆஃப் சவுண்ட் வந்து ஒரே இடத்துல தான் இருக்குது. அப்சர்வர் அதாவது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் சவுண்டுக்கு பக்கத்துலையோ அல்லது சோர்ஸ் ஆஃப் சவுண்டை விட்டு தள்ளியோ வந்து போகிறோம். ஸோ ஹியர் அப்சர்வர் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஆர் அவே ஃப்ரம் த சோர்ஸ். ஸோ இப்படி எந்த ஒரு எக்ஸாம்பிளை வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்துலேயுமே அந்த டாப்ளர் எஃபெக்ட்டுங்கிறது இருக்குது. இப்போ நான் சொன்ன 2 எக்ஸாம்பிளுமே பார்த்தீங்கன்னா சவுண்டில் வரக்கூடிய டாப்ளர் எஃபெக்டை பற்றி சொன்னேன். இதே மாதிரி இந்த டாப்ளர் எஃபெக்ட் லைட்லையும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். லைட் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு இடத்துல ஒரு லைட் சோர்ஸ் இருக்குன்னா அதை நீங்கள் பார்க்கும்போது அந்த லைட்லேருந்து வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு கம்மியாக தெரியும். நீங்கள் வந்து அந்த லைட் சோர்ஸுக்கு பக்கத்தில் போக போக அந்த லைட்டோடைய அந்த ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ திரும்ப வந்து நீங்கள் லைட் சோர்ஸை கடந்து போக போக இந்த லைட் சோர்ஸோட ஃப்ரீக்வன்சி வந்து உங்களுக்கு குறைஞ்ச மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இது வந்து லைட்டில் வரக்கூடிய டாப்ளர் எஃபெக்ட். சரியா? லைட்டில் வரக்கூடிய டாப்ளர் எஃபெக்ட். ஸோ இப்படி டாப்ளர் எஃபெக்ட்டுங்கிறது லைட்லையும் இருக்குது, சவுண்ட்லையும் இருக்குது. ஸோ இந்த டாப்ளர் எஃபெக்ட்டுக்கான அந்த அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சவுண்டுக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சவுண்ட். சரியா? ஃபஸ்ட்டு வந்து சவுண்ட். ஸோ அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி. சரியா? அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி ரிசீவ்டு பை அப்சர்வர். ஸோ இது வந்து நூ ஈக்குவல் டு நூ நாட். சரியா? நூ ஈக்குவல் டு நூ நாட் வித்தின் த பிராக்கெட் 1 plus velocity of observer divided by velocity of light divided by 1 plus அல்லது 1 minus னு சொல்லி கூட போட்டுக்கலாம். So 1 minus velocity of source divided by c. So இந்த மாதிரி வந்து நீங்க எடுத்துக்கலாம். So இங்க ப்ளஸ் மைனஸ்னு சொல்லி போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து ஃபிக்ஸட் கிடையாது. இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் ஆர் மைனஸ் இருக்கிற இடத்துல ப்ளஸ் போட்டுக்கலாம். எந்தெந்த சிச்சுவேஷனில் ப்ளஸ் போடணும் அப்படின்னா, ஸோ இந்த வி நாட் அப்படின்றது வெலாசிட்டி ஆஃப் அப்சர்வர். ஸோ சப்போஸ் அப்சர்வர் வந்து மூவிங் டுவர்ட்ஸ் த சோர்ஸாக இருந்தால் அப்போ வந்து இதை வந்து ப்ளஸ்ன்னு போட்டுக்கணும். சரியா? இந்த வெலாசிட்டி ஆஃப் அப்சர்வரை வந்து சப்போஸ் த அப்சர்வர் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த சோர்ஸ்னா பாசிட்டிவ்னு போட்டுக்கோங்க. இதுவே வந்து அப்சர்வர் மூவிங் அவே ஃப்ரம் த சோர்ஸ் அப்படின்னா இதை வந்து நெகட்டிவ்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கலாம். இது வி சஃபிக்ஸ் 0, இது வி சஃபிக்ஸ் எஸ். சரியா? ஓகே. ஸோ இதில் விஎஸ் அப்படிங்கிறது என்னன்னா velocity of source னு அர்த்தம். இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே நான் மைனஸ் போட்டிருக்கேன், பட் இதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா this is positive. சரியா? this is positive when source moving towards the observer. source moving towards observer. நெகட்டிவ் எப்போ போட்டுக்கலாம்னா when மூவிங் அவே, சோர்ஸ் இஸ் மூவிங் அவே, அப்போ வந்து நெகட்டிவ் வந்து போட்டுக்கலாம். சரியா? இது வி சஃபிக்ஸ் 0, இது வி சஃபிக்ஸ் எஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நூ அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி ரிசீவ்டு பை அப்சர்வர். நூ நாட் அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி ப்ரொடியூஸ்டு பை சோர்ஸ். சரியா? ஃப்ரீக்வன்சி ப்ரொடியூஸ்டு பை சோர்ஸ். ஸோ இந்த கன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் கன்ஃபியூசிங்காக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த நூ இருக்கு இல்லையா, இந்த நூ அண்ட் நூ நாட் எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னா வெலாசிட்டி ரிசீவ்டு பை அப்சர்வர் வந்து நூ நாட்னு சொல்லி போட்டுக்கலாம். வெலாசிட்டி ப்ரொடியூஸ்டு பை சோர்ஸை வந்து நூ எஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். சப்போஸ் கன்ஃபியூசிங்காக இருக்கும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் இந்த மாதிரியும் எழுதிக்கலாம். சரியா? ஸோ சில புக்ஸில் நூ அண்ட் நூ நாட்னு போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம இங்கே நூ நாட் நூ எஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இதில் வந்து நூ நாட் அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி ரிசீவ்டு பை அப்சர்வர். சரியா? நூ நாட். நூ எஸ் அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி ப்ரொடியூஸ்டு பை சோர்ஸ்.
இந்த மாதிரி கூட நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வச்சுக்கலாம். சரியா? ஸோ இதுதான் வந்து டாப்ளர் எஃபெக்டின் சவுண்ட். சரியா? அடுத்து டாப்ளர் எஃபெக்டின் லைட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போது லைட்டில் வந்து டாப்ளர் எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ லைட்டை பொறுத்தளவு டாப்ளர் எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று டிரான்ஸ்வர்ஸ் டாப்ளர் எஃபெக்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங்கிடியூடினல் டாப்ளர் எஃபெக்ட். ஸோ 2 இருக்குது லைட்டை பொறுத்தளவு. இந்த 2 என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அது என்ன டிரான்ஸ்வர்ஸ் டாப்ளர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் சவுண்ட் வந்து இருக்கு. சரியா? சோர்ஸ் ஆஃப் லைட். ஏன்னா லைட்டோட டாப்ளர் எஃபெக்ட். ஸோ இது வந்து சோர்ஸ் ஆஃப் லைட். ஸோ இது வந்து லைட் வந்து இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ லைட் இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட அந்த அப்சர்வர் இருக்காங்க இல்லையா, அப்சர்வர் வந்து இந்த லைட்டோட டைரக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலராக வந்து இப்படி மூவ் ஆகிட்டு இருக்காங்க வித் வெலாசிட்டி v. சரியா? ஸோ சோர்ஸ் ஆஃப் லைட் இங்கே இருக்கு. சோர்ஸ் ஆஃப் லைட் ப்ரொடியூஸ் பண்ணுற லைட் வேவ்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு. இதுக்கு பெர்பெண்டிகுலராக நம்ம அப்சர்வரோட மூவ்மெண்ட் இருக்கு. அப்சர்வர் மூவ் ஆகுற அந்த வெலாசிட்டி வந்து v. அவங்க எப்படி மூவ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைட் போகிற டைரக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலராக வந்து மூவ் ஆகுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சோர்ஸ் ஆஃப் லைட் ப்ரொடியூஸ் பண்ணுற லைட்டை வந்து அப்சர்வர் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க ரிசீவ் பண்ணுற அந்த லைட்டோட ஃப்ரீக்வன்சி, அதாவது அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி ரிசீவ்டு பை த அப்சர்வர், அது நூன்னு சொல்லி எடுத்துக்கலாம். நூ ஈக்குவல் டு நூ நாட். நூ நாட் அப்படிங்கிறது இங்கே ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி ப்ரொடியூஸ்டு பை சோர்ஸ் ஆஃப் லைட். ஸோ நூ நாட்டுங்கிறது ஃப்ரீக்வன்சி ப்ரொடியூஸ்டு பை சோர்ஸ் ஆஃப் லைட். நூ அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி ரிசீவ்டு பை அப்சர்வர் இன்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் v ஸ்கொயர் பை c ஸ்கொயர். இதான் வந்து அந்த ஃபார்முலா. இது ஃபார்முலா ஃபார் டிரான்ஸ்வர்ஸ் டாப்ளர் எஃபெக்ட், அதாவது அப்சர்வர் மூவிங் பெர்பெண்டிகுலர் டு த லைட். ஸோ அப்படி போகும்போது அப்சர்வர் ரிசீவ் பண்ணக்கூடிய அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி நியூ. ஸோ சோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட் வந்து நூ நாட். இப்படி இருக்கும்போது அந்த அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சியை இந்த ஈக்குவேஷனை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். இப்போ வந்து லாங்கிடியூடினல் டாப்ளர் எஃபெக்ட். இந்த லாங்கிடியூடினல் டாப்ளர் எஃபெக்டை பொறுத்தளவு அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 சினாரியோ இருக்குது. ஒன்று அப்சர்வர் ரிசைடிங் ஃப்ரம் த சோர்ஸ். அப்சர்வர் ரிசைடிங் ஃப்ரம் த சோர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சோர்ஸை விட்டு அப்சர்வர் விலகி போறாரு. சரியா? சோர்ஸை விட்டு அப்சர்வர் விலகி போறாரு. ஸோ வைஸ் வர்ஸா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சோர்ஸ் வந்து அப்சர்வரை விட்டு விலகி போகிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே வந்து நமக்கு லைட்டோட டாப்ளர் எஃபெக்டை பொறுத்தளவு நமக்கு ரிலேட்டிவ் மோஷன் மட்டும்தான் கணக்கு. சரியா? ஸோ அப்சர்வர் வந்து சோர்ஸை விட்டு விலகி போனாலும் அல்லது சோர்ஸ் வந்து அப்சர்வரை விட்டு விலகி போனாலும் ரிலேட்டிவ் மோஷன் தான் கணக்கு. ஸோ விலகி போகிறது மட்டும்தான் நம்ம கணக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அப்சர்வர் ரிசீவ் பண்ணக்கூடிய லைட்டோடைய அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும்? ஸோ அப்சர்வர் ரிசீவிங் ஃப்ரம் த சோர்ஸ். இங்கே லாங்கிடியூடினல் டாப்ளர் எஃபெக்ட்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த கேஸுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து அந்த சோர்ஸ் ஆஃப் லைட் இருக்கு. சரியா? ஸோ லைட் வந்து இந்த மாதிரி வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அப்சர்வரோட வெலாசிட்டி அவே ஃப்ரம் த சோர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். சரியா? சோர்ஸ் இங்கே இருக்குன்னா அப்சர்வர் இப்படி விலகி போகிறாங்க. ஸோ இப்படி போகும்போது அந்த அப்சர்வர் ரிசீவ் பண்ணக்கூடிய லைட்டுடைய ஃப்ரீக்வன்சி நூ. ஸோ நூ ஈக்குவல் டு நூ நாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் v பை c டிவைடட் பை 1 பிளஸ் v பை c. சரியா? அது ஸ்கொயர் ரூட்டுங்கிறது எதுக்கு அப்ளிகபிள்னா 1 மைனஸ் v பை c டிவைடட் பை 1 பிளஸ் v பை c. சரியா? ஸோ இங்கே அப்சர்வர் வந்து ரிசீவிங் அவே ஃப்ரம் த சோர்ஸ். ரிசீவிங் அவே ஃப்ரம் த சோர்ஸ். சோர்ஸை விட்டு அப்சர்வர் விலகி போகலாம் அல்லது அப்சர்வரை விட்டு சோர்ஸை விலகி போகலாம். 2 கேஸ்க்கும் இது வந்து யூஸ் ஆகும். இது வந்து லாங்கிடியூடினல் டாப்ளர் எஃபெக்ட்ங்கிறதுனால லைட் வந்து இப்படி போகுது, அப்சர்வரும் வந்து அதே டைரக்ஷனில் லைட்ல இருந்து விலகி போறாரு. அப்போ அப்சர்வர் ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சியை இப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணலாம்.
செகண்ட் கேஸ் வந்து இதே லாங்கிடியூடினல் டாப்லர் எஃபெக்ட்ல அப்சர்வர் மூவிங் டுவர்ட்ஸ் த சோர்ஸ், அப்சர்வர் மூவிங் டுவர்ட்ஸ் த சோர்ஸ். ஸோ இந்த சினாரியோ எப்படி இருக்கும்னா, இதுதான் சோர்ஸ் அப்படின்னா லைட் வந்து இப்படி வந்துட்டு இருக்கும். அப்போ அப்சர்வர் வந்து டுவர்ட்ஸ் த சோர்ஸ் இப்படி வந்து போவார். V இஸ் டுவர்ட்ஸ் த சோர்ஸ். அப்போ அப்சர்வர் ரிசீவ் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சி நூ ஈக்குவல் டு நூ நாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் V பை சி டிவைடட் பை 1 மைனஸ் V பை சி. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. அப்சர்வர் ரிசீவிங் அவே ஃப்ரம் த சோர்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி குறையும். அப்போது மைனஸ் வந்து நியூமரேட்டரில் இருக்கணும், ப்ளஸ் வந்து டினாமினேட்டரில் இருக்கணும். சரியா? ஸோ ஃப்ரீக்வன்சி குறையுங்கிறதுனால மைனஸ் வந்து நியூமரேட்டரில் இருக்குது. அப்சர்வர் மூவிங் டுவர்ட்ஸ் த சோர்ஸ் அப்படின்னா இந்த வெலாசிட்டி வந்து V பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த சோர்ஸ், ஆரோ மார்க் வந்து டுவர்ட்ஸ் த சோர்ஸ் இருக்குது. அப்போ ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாகும். ஸோ நூ ஈக்குவல் டு நூ நாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் V பை சி டிவைடட் பை 1 மைனஸ் V பை சி. ஸோ இங்கே வந்து சோர்ஸ் அப்சர்வரை நோக்கி போகலாம் அல்லது அப்சர்வர் சோர்ஸை நோக்கி போகலாம். அப்படி போகும்போது உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி அதிகமாகுங்கிறதுனால 1 பிளஸ் V பை சிங்கிறது நியூமரேட்டரில் இருக்கும், 1 மைனஸ் V பை சிங்கிறது டினாமினேட்டரில் இருக்கும். ஸோ ரெண்டு ஈக்குவேஷனும் ஒரே மாதிரி தான், பட் எந்த டேர்ம் நியூமரேட்டரில் வருங்கிறத மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து போடணும். இதான் வந்து டாப்லர் எஃபெக்டின் லைட். இந்த டாப்லர் எஃபெக்டின் லைட்டோட அப்ளிகேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகி போய்கிட்டே இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, இந்த பிக் பேங் தியரி. இந்த யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி போய்கிட்டே இருக்குங்கிறத வந்து இந்த லைட்டோட டாப்லர் எஃபெக்ட் கான்செப்டை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா ஸோ யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா கேலக்சிஸ்லாம் ஒன்றை விட்டு ஒன்று தள்ளி போய்கிட்டே இருக்குது. ஸோ அந்த லைட் சோர்ஸை, அந்த கேலக்சிலேருந்து வரக்கூடிய அந்த லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி டாப்லர் ஷிஃப்ட் வந்து இருக்குது. அந்த டாப்லர் ஷிஃப்ட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே கேலக்சிஸ்லாம் வந்து ஒன்றை விட்டு ஒன்று தள்ளி போயிட்டு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதான் வந்து டாப்லர் எஃபெக்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணலாம். என்னோட அடுத்த வீடியோவில் நான் லென்த் கான்ட்ராக்ஷனை பற்றி பேச போகிறேன். அதாவது ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியோட இன்னொரு முக்கியமான ஒரு கான்சிக்வன்ஸ் என்னென்னா லென்த் கான்ட்ராக்ஷன். இந்த லென்த் கான்ட்ராக்ஷனை பற்றி நான் என்னோட அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.